முதலாக காலண்டர் முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஏ 1952, பி 1693, சி 1843, டி 1582. சரியான பதில் ஆப்ஷன் டி 1582. வானத்தின் உண்மையான நிறம் என்ன? ஏ கருப்பு, பி நீலம், சி ஊதா, டி வெள்ளை. சரியான பதில் ஆப்ஷன் ஏ கருப்பு. இந்தியாவில் உத்தியோக ரகசிய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது? ஏ 1911, பி 1923, சி 1956, டி 1925. சரியான பதில் ஆப்ஷன் பி 1923. ட்ரோன் சக்தி இயக்கம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? ஏ 2000, பி 2020, சி 2022, டி 2021. சரியான பதில் ஆப்ஷன் சி 2022. கண்கள் நிறம் மாறும் ஒரே பாலூட்டி வகை உயிரினம் எது? ஏ கலைமான், பி பாத்தாலகி, சி வௌவால், டி டால்பின். சரியான பதில் ஆப்ஷன் ஏ கலைமான். உலகில் எத்தனை வகை உருளைக்கிழங்கு உள்ளன? ஏ 1000, பி 500, சி 1500, டி 4000. சரியான பதில் ஆப்ஷன் டி 4000. இரத்தத்தை கொடுங்கள், உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறேன் என்று கூறியவர் யார்? ஏ காந்தி, பி நேதாஜி, சி வஉசி, டி கட்டபொம்மன். சரியான பதில் ஆப்ஷன் பி நேதாஜி. வாட் நகர் அகழ்வாராய்ச்சி தளம் எங்கு உள்ளது? ஏ புனே, பி கோவா, சி குஜராத், டி காஷ்மீர். சரியான பதில் ஆப்ஷன் சி குஜராத். பூமி கடலில் மிதக்கும் கோளம் என்று கூறியவர் யார்? ஏ அரிஸ்டாட்டில், பி நியூட்டன், சி மேரி கியூரி, டி லூயிஸ். சரியான பதில் ஆப்ஷன் ஏ அரிஸ்டாட்டில். விண்ணில் இருந்து எந்த ஆண்டு முதல் புகைப்படம் பிடிக்கப்பட்டது? ஏ 1940, பி 1946, சி 1950, டி 1949. சரியான பதில் ஆப்ஷன் பி 1946. காந்தி சாகர் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? ஏ ஆந்திரா, பி பீகார், சி மத்திய பிரதேசம், டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் சி மத்திய பிரதேசம். இந்தியாவில் முதல் ஆழ்கடல் போக்குவரத்து துறைமுகம் எங்கு திறக்கப்பட்டது? ஏ ஆந்திரா, பி கோவா, சி சென்னை, டி கேரளா. சரியான பதில் ஆப்ஷன் டி கேரளா. இந்திய வானிலை ஆய்வுத்துறை எப்போது நிறுவப்பட்டது? ஏ 1899, பி 1895, சி 1860, டி 1875. சரியான பதில் ஆப்ஷன் டி 1875.
உலகிலே மிக உயரமான அம்பேத்கர் சிலை எங்கு உள்ளது? ஏ விஜயவாடா, பி போபால், சி சண்டிகர், டி பாட்னா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ விஜயவாடா. மதுரை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ சண்முகம், பி காமராசர், சி குமரப்பா, டி சுப்பராமன். சரியான பதில் ஆப்ஷன் டி சுப்பராமன். கருப்பு காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ சண்முகம், பி காமராசர், சி குமரப்பா, டி சுப்பராமன். சரியான பதில் ஆப்ஷன் பி காமராசர். இது ஒரு கிவ்வே கொஸ்டின். பச்சை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ சண்முகம், பி காமராசர், சி குமரப்பா, டி சுப்பராமன். இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறதுனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ சண்முகம், பி காமராசர், சி குமரப்பா, டி கான் அப்துல். சரியான பதில் ஆப்ஷன் டி கான் அப்துல். கருப்பு குதிரை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ சண்முகம், பி காமராசர், சி குமரப்பா, டி சுப்பராமன். சரியான பதில் ஆப்ஷன் பி காமராசர். புவி சுழற்சி தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஏ ஜனவரி 8, பி ஜனவரி 11, சி ஜனவரி 29, டி ஜனவரி 20. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜனவரி 8. எலுமிச்சை பழமுடன் எதை சேர்த்து சாப்பிட்டால் உடல் உயிருக்கு ஆபத்து ஏற்படும்? ஏ வாழைப்பழம், பி பால், சி தயிர், டி உப்பு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ வாழைப்பழம். ஐகை அரண்மனை எங்கு அமைந்துள்ளது? ஏ நார்வே, பி கிரீஸ், சி பூட்டான், டி ஜப்பான். சரியான பதில் ஆப்ஷன் பி கிரீஸ். உலகின் முதல் ஏடிஎம் இயந்திரம் எங்கே திறக்கப்பட்டது? ஏ அமெரிக்கா, பி ரஷ்யா, சி லண்டன், டி துபாய். சரியான பதில் ஆப்ஷன் சி லண்டன். உலகின் முதலில் ஏடிஎம் எப்போது திறக்கப்பட்டது? ஏ ஜூன் 27, 1967, பி ஜூன் 12, 1967, சி ஜூலை 11, 1967, டி ஜூலை 5, 1967. சரியான பதில் ஆப்ஷன் ஏ ஜூன் 27, 1967. இது ஒரு கிவ்வே கொஸ்டின். பனி சிறுத்தையை தனது தேசிய சின்னமாக அறிவித்த நாடு எது? ஏ எகிப்து, பி சூடான், சி கிர்கிஸ்தான், டி உகாண்டா. இது ஒரு கிவ்வே கொஸ்டின் அப்படிங்கிறனால இதுக்கான சரியான பதிலை நீங்கள் கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். காலாண்டர் 2026 எந்த திசையில் மாட்டினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும்? ஏ வடக்கு, பி தெற்கு, சி கிழக்கு, டி மேற்கு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ வடக்கு.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மொத்தம் 3 கிவ்வே கொஸ்டின் கேட்டிருக்கோம். அந்த 3 கிவ்வே கொஸ்டினுக்கு சரியான பதிலை நீங்கள் கீழே கமெண்டில் பதிவு செய்து இந்த கிவ்வேயில் நீங்கள் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இப்போ இந்த கிவ்வேக்கான ரூல்ஸ் அண்ட் ப்ரைஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இந்த கிவ்வேக்கான ப்ரைஸ் வந்து ஒரு மொபைல், அதாவது ஒரு சாம்சங் மொபைல் 5G மொபைல் வந்து ஃப்ரீயாக வந்து கிவ்வேயாக கொடுக்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து கிவ்வேல வின் பண்ணுறவங்களுக்கு. பட் இதோட ரூல்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி வந்து வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்து ஜனவரி 6, 2026 இந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம். இன்னையிலேருந்து கரெக்டாக வந்து ஒரு 10 நாள், அதாவது 10 நாளுக்குள்ளே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து 10,000 வியூஸ் போயிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அதுக்கப்புறம் ரேண்டமாக, அதாவது நிறையா பேர் சரியான பதில் கமெண்டில் கொடுத்துருந்தாங்கன்னா ரேண்டமாக ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து சிறப்பு பரிசாக சாம்சங் 5G மொபைலில் கொடுக்க போகிறோம். நான் திருப்பியும் சொல்கிறேன், 10 டேஸ்க்குள்ளே இந்த வியூஸ் வந்து 10,000 வியூஸ் ரீச் பண்ணிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். அப்படி வந்து போகலை அப்படின்னா இந்த வீடியோ வந்து கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகாது. நம்ம வந்து கிவ்வே வந்து கேன்சல் பண்ணிடுவோம். இதான் ரூல்ஸு. நிறையா பேர் குயிஸ் ரிலேட்டிவாக இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் நிறையா பேர் வந்து பார்க்க மாட்டேங்க, பார்த்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து 10 டேஸ்க்குள்ளே 10,000 வியூஸ் போயிருச்சு அப்படின்னா நம்ம வந்து கிவ்வே எலிஜிபிள் ஆகி சரியாக 3 ஆன்சருக்கும் சரியாக பதிலளிச்சு ஒரு ஆளை செலக்ட் பண்ணி அவளுக்கு வந்து சாம்சங் 5G மொபைல் வந்து கிவ்வே வந்து கொடுக்க போகிறோம். அதுக்கான டைம் வந்து 10 டேஸ் மட்டும்தான். அதுக்குள்ளே வந்து வியூஸ் போயிருக்கணும். அப்போ தான் கிவ்வேக்கு எலிஜிபிள் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான். நம்ம இதுபோல் இன்னொரு குயிஸ் வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.